ආස්කම් සිදුවේ. நான் பேச போகிறேன். அற்புதங்கள் நடக்கும். ආස්කම් සිදුවේ. அற்புதங்கள் நடக்கும். යේසුස්ගේ නාමයෙන් අද ආස්කම් සිදුවේ. இயேசுவின் நாமத்தில் இன்று அற்புதங்கள் අද நடக்கும். රාත්‍රී ආස්කම් සිදුවේ. இன்று இரவு அற்புதங்கள் நடக்கும். එට උදෑසන ආස්කම් සිදුවේ. நாளை காலை அற்புதங்கள் நடக்கும். ඉරිදා පල්ලියට එන මොහොතේ ඔබට ආස්කම් සිදුවේ. ஞாயிறு ஆராதனைக்கு சபைக்கு வரும் பொழுது அற்புதங்கள் ලබන நடக்கும். සතියේ ආස්කම් සිදුවේ. வருகிற கிழமை அற்புதங்கள் நடக்கும். මේ මාසේ ආස්කම් සිදුවේ. இந்த மாதம் அற்புதங்கள் நடக்கும். බලවන්ත දේවල් කරන දෙවියන් වහන්සේ வல்லமையான காரியங்களை මේ செய்கிறது. සවස් කාලේ අපි මැදේ ඉන්නවා. இந்த மாலை வேளையிலே எங்கள் மத்தியில் එදා இருக்கிறார். ආස්කම් කරපු යේසුස්ගේ බලය அன்று அற்புதம் செய்த இயேசுவின் අද வல்லமை රාත්‍රී කිසිම අඩුවක් නැතුව මේ ස්ථානයේ ක්‍රියා වෙනවා. இந்த இரவிலே எந்த ஒரு குறைவும் இல்லாமல் இந்த இடத்திலே கிரியை செய்கிறது. අත්පුදங்கள் நடக்க போகிறது. ஆஸ்காம் சிதுவானடி தேவன் அதிசயங்களை செய்ய போகிறார். தேவியா காச ஆச்சரியமா தேவன் கரானே ஆஸ்கம் சிதுவே அற்புதங்கள் நடக்கும். அமர்ந்து கொள்ளலாம். මම ආස්කම් කොටස් තුනට කතා කරන්නවා. நான் அற்புதத்தை குறித்து பேசும் பொழுது 3 பகுதிகளாய் பேச போகிறேன். පළවෙනි එක முதலாவது සියල්ල උන්වහන්සේ බලාගන්නේ. எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். සියල්ල උන්වහන්සේ බලාගන්නේ. எல்லாம் பார்த்துக் கொள்வார். බයිබලයේ උප්පත්ති පොතේ 22 වෙනි පරිච්ඡේදයේ ஆபிரகாம் කියලා මනුෂ්‍යෙක් හිටියා. வேதத்திலே ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். යාට වයස 100දී බබෙක් හම්බුණා. அவருக்கு 100 வயதா இருக்கும் பொழுது ஒரு குழந்தை கிடைத்தது. බලාපොරොත්තු වෙලා ලැබුණ දෙයක්. மிகவும் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இருந்து கிடைத்தது. අපේ ජීවිතේ සමහර දේවල් ප්‍රමාද වුණාට நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஒரு சில காரியங்கள் தாமதமாயிருந்தாலும் කවදාත් ඉතන වෙලාවට වඩා ප්‍රමාද වෙන්නේ. ஒரு நாளும் நினைப்பதை விட மிஞ்சி தாமதிப்பதில்லை. ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේ තුල සිටියා. ஆபிரகாம் தேவனுக்குள்ளாய் இருந்தான். ජීවිතේ හිතපු වගේ ලැබුණේ නැහැ. வாழ்க்கையில நினைத்தது போல கிடைக்கவில்லை. මොකද දෙවියන් වහන්සේ ගැන තියෙන විශ්වාසය අත්තරේ නැහැ. ஆனால் தேவனிடத்தில் இருக்கிறதான் அந்த விசுவாச பற்று குறையவில்லை. අපිත් ඒ විශ්වාසයෙන් ඉන්න අවශ්‍යයි. நாங்கள் கூட அந்த விசுவாசத்திலேயே இருக்க வேண்டும். ආබ්‍රහම් විශ්වාස කරපගේ බබෙක් හම්බුණා. ஆபிரகாம் விசுவாசித்தது போல ஒரு குழந்தை கிடைத்தது. ඒ බබා ලොකු වුණා. වයස 10 12 14 වුණා. அந்த பிள்ளை வளர்ந்து 10 12 14 வயது மட்டும் வளர்ந்தது. උප්පත්ති 22 වෙනි පරිච්ඡේදයේ ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ආබ්‍රහම්ට කියන ඔබගේ පුතාව දගන පූජාවක් ඇටට මට පූජා කරන්න ඕනේ. தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய மகனை எனக்கு தகன பலியாய் செலுத்து என்று. දෙවියන් වහන්සේ පූජාවක් ඇටට ඉල්ලුවා. தேவன் ஒரு பலியாய் கேட்டார். ඔව් කිසිම කතාවක් කතා කළේ නැහැ. அவன் வேறு எந்த கதையும் கதைக்கவில்லை. ඇයිකුවත් ஏனென்றால் ඔබේ ලයිෆ් එකේ ෆස්ට් God. அவன் வாழ்க்கையிலே முதலாவது தேவன்தான். God first නම් ඔබගේ ජීවිතේ කිසිම දෙයක් අයිමි වෙන්නේ නැහැ. உங்க வாழ்க்கையில தேவன் முதலிடம் என்றால் எதையும் நீங்கள் இழக்க மாட்டீர்கள். හැබැයි God අත්තරලා යමක් අල්ලන්න අනිවාර්යෙන් එක දවසක ඒක නැති වෙයි. கடவுளை விட்டு ஒன்றை நீங்கள் பிடியுங்கள், நிச்சயம் ஒரு நாள் அது இழக்கப்படும். ඒ පුතාව අරගෙන කොටවල් අරගෙන පීයාත් අරගෙන ඉන්ද්‍රත් අරගෙන වැඩකාරයන් දෙන්නත් එක්ක ගියා පූජා කරන්න. அந்த மகனை எடுத்துக்கொண்டு, கட்டைகளை எடுத்துக்கொண்டு, கத்தியை எடுத்துக்கொண்டு, அதே போல நெருப்பை எடுத்துக்கொண்டு 2 வேலைக்காரர்களோடு இந்த மகனை அழைத்து சென்று கொள்கிறார். 22 අතේ සඳහන් කරලා තියෙනවා. ஆதியாகமம் 22:7 கூறப்படுகிறது. ගමනේ යන මොහොතේ ප්‍රශ්නයක් තියෙනවා. அந்த பயணம் போகும் பொழுது அங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ඇයි මේක පෞල් ජීවිතයක්? ஏனென்றால் இது ஒரு குடும்ப வாழ்க்கை. පවුලේ දරුවන්ට උගක් අවශ්‍යතාවල් තියෙනවා. குடும்பத்திலே பிள்ளைகளுக்கென்று அநேக தேவைகள் உண்டு. වගකීම් තියෙනවා අපිට. பொறுப்புகள் உண்டு. ඒ පුතා හරි ප්‍රශ්නයක් ඇහුවා. அந்த மகன் கேட்ட கேள்வி சரிதான். 22 අතේ 22:7 ඔව් අසනවා. அவன் கேட்கிறான், ඊසාක් තමාගේ පියෝ ආබ්‍රහම්ට කතා කොට මාගේ පියාණෙනි කියා ඔව්ද මාගේ පුත්‍රයා මම මේ යයි කිය. ඔව් බැලුව මැනව ගින්දරයක් දරත් තිබේ. ඒ දවන පූජාවට බැටළු පැටවා කොයිදයි.
அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே என்றான். இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று அவன் சொல்லுகிறான். அக்கினி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கட்டைகளும் உண்டு. பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டி. இப்ப முக்கியமானது அதுதான். முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. இந்த கேள்வி ஞாபகம் வந்தது. வீட்டிலே இருக்கும் பொழுது அல்ல, வீட்டு அருகிலே அல்ல. 3 நாட்கள் கழிந்ததுமே மலை உச்சிக்கு தனிமையாய் போகும் வேலைக்காரர்கள் இருக்கும் பொழுது அல்லது ஞாபகம் வந்தது. இவர்களை வேலைக்காரர்களை மலைக்கு கீழே இருங்கள் என்று சொல்லிவிட்டாச்சு. இப்பொழுது இவர்கள் தனிமையாய் செல்கிறார்கள். தனிமையாய் செல்லும் முக்கியமான தேவைகள் உண்டு. ஆட்டுக்குட்டி எங்கே? ஆடு எங்கே? ஆடு எங்கே? இந்த மாலை வேளையிலும் இங்க இருக்கிற ஒரு சிலர் மிக மிக முக்கியமான தேவையோடு தான் இங்க இருக்கிறீர்கள். நான் சும்மா வல்லதை பேசுவது, நான் பேசிக் கொண்டிருப்பது ஒரு தீர்க்கதரிசன செய்தி. இன்று இரவு கூட மிக தேவையானதொன்று இங்கு யாருக்கோ இருக்கிறது. அங்கு வேறு யாரும் இல்லை, கொடுக்க யாரும் இல்லை, எடுக்க கடை கூட இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை தேவையானது கிடைக்க. இந்த நேரத்தில் நீங்களும் யாரோ ஒருவர் இங்க இருக்கிறீங்க, யாரோ ஒருவர் இங்க இருக்கீங்க. கிடைக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறீங்க. யாருமே கொடுக்காத இடத்தில், யாருடைய உதவியும் பெற முடியாத இடத்தில் நான் இப்ப என்ன செய்வது? இந்த ஆடு இல்லை, எனக்கு ஒரு பணத்தொகை தேவை. இது கூட வனாந்தரமாய் இருக்கிறது. மலை உச்சியிலே கொடுக்க யாரும் இல்லை. ஒரு வீடு தேவை, என்ன செய்வது? ஒரு உதவி தேவை, என்ன செய்வது? நான் என்ன செய்வது? ஆடு எங்கே? அவன் கேட்டான் தகப்பனிடத்தில். அவன் கேட்டான் தகப்பனிடத்தில், இன்று இரவு கேளுங்கள் பிதா, எனக்கு இது தேவை. இது அந்த வேளையிலே என் பிதா பதில் கொடுக்கிறார். 8ஆம் வசனம், ஆடு எங்கே? ஆடு எங்கே? என் மகனே, දෙවියන් වහන්සේම දවන පූජා පිණිස බැටළුවා සපයා ගන්නවා ඇතයි. என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். இன்று நான் சொல்கிறேன், ஆடு எங்கே என்று கேட்கிறவர்களுக்கு දෙවියන් වහන්සේ ඒක සපයයි. என் தேவன் அதை சந்திப்பார். ඒකගේ වෙලාවට සපයයි. அது சரியான நேரத்துக்கு சந்திப்பார். கலங்குகிறீர்கள், දෙවියන් වහන්සේ සපයයි. தேவன் சந்திப்பார். මේ වගේ තැනක, இப்படியான මේ இடத்தில், වගේ මොහොතක இந்த சந்தர்ப்பத்தில் මට ලැබෙයිද? எனக்கு கிடைக்குமோ? ஆமா, මගේ දෙවියන් වහන්සේ என் தேவன் සියල්ල මවන්නව දෙවියන් වහන්සේ எல்லாம் படைக்கிறது. නැති තැන ඇති කරන දෙවියන් වහන්සේ இல்லாத இடத்திலே ඔබගේ உருவாக்குகிறவர். විශ්වාසය වැඩි කරන්න, உங்கள் விசுவாசத்தை විශ්වාස பெருக்குங்கள். වැඩි කරන්න. விசுவாசத்தை பெருக்குங்கள். දෙවියන් වහන්සේ සපයි. தேவன் ඕ சந்திப்பார். ඒ මොහොතේ அந்த நேரத்துல ආබ්‍රහම් ගාව ஆபிரகாமிடத்திலே ஈசாக் ஈசாக் ඒක කොහමද සපයන්නේ? அது எப்படி මේ சந்திப்பார்? කන්දොඩ කොයිද බැටළුවා இந்த තියෙන්නේ? மலை உச்சியில எங்க ஆடு? වන් බොරු කතාව කියන්න நீங்க එපා. போய் கதை சொல்ல ඒ வேண்டாம். මෙයා කිව්වේ அப்படி නෑ. அவங்க சொல்லல. එයා කට වහගත්තා. அவன் வாயை பொத்திக்கிட்டான். ඔවුන්ට දන්නවා அவனுக்கு தெரியும். මගේ පියා කිව්වත් ඒක ඉෂ්ට වෙනවමයි. என் பிதா சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும். අද රාත්‍රී இன்று இரவு විශාල දෙයක් අවශ්‍යයි. பெரிய ஒரு காரியம் මම தேவை. කොහමද ලබා நான் ගන්නේ? அதை எப்படி මගේ பெற்றுக்கொள்வது? දරුවන්ට මම කොහමද දෙන්නේ? என் பிள்ளைக்கு எப்படி මගේ கொடுப்பது? පුතාට මම කොහමද දෙන්නේ? என் மகனுக்கு எப்படி මගේ கொடுப்பது? දුවට කොහමද දෙන්නේ? என்
எப்படி යම් கொடுப்பது? කිසි වේදනාව ඉන්නවද? ஒரு விதமான வேதனையோடு இருக்கிறீர்களா? වේදනාවත් අරින්න. வேதனை விடுங்கள். දෙවියන් වහන්සේ தேவன் ඔබට අවශ්‍ය දේ උන්වහන්සේ බලාගනි. உங்களுக்கு தேவையானதை அவர் பார்த்துக் கொள்வார். උන්වහන්සේ සපයයි. அவர் சந்திப்பார். සියල්ල සපයන ජෙගවා ජෛරේ මේ රාත්‍රී මේ ස්ථානයේ සිටිනවා. சகலதையும் சந்திக்கிற யெகோவா ஈரே இந்த இரவிலே இந்த இடத்துல இருக்கிறார். හැබැයි ஆனாலும் අමාරු තත්ත්වයයි. கடினமான ஒரு நிலை, අමාරු මොහොතයි. கஷ்டமான நிலை. පුතා වල්ලලා மகனை பிடித்து අල්තාරේ දැබුවා. பலிපீடத்திலே வைத்தான். කඩුව උ ගත්තා. அவன் பட்டத்தை எடுத்தான். ජීවිතේ නැති වෙන මොහොත තමයි. வாழ்க்கை அழுகிற ඔබ நேரம். දැන් ඉන්නේ ඒ වගේ තත්ත්වය. நீங்க கூட அந்த நிலையில இருக்கீங்க. පාස්ටමාන්තිම තත්ත්වයේ ඉන්නේ. வாசனை இருக்கிறது கடைசி අමාරු நொடிப்பொழுதிலே. තත්ත්වේ. கஷ்டமான ඒ நிலையிலே මොහොතේ அந்த நேரத்தில் පුතා ඒ කොටවල් උඩ නිදි. அந்த கட்டையின் மேலே மகன் தூக்கி ඕ கொண்டிருக்கிறார். ඇස් දෙක වහගත්තා. அவன் கண்களை மூடினான். ඔහුට කිසිම බයක් නැහැ. அவனுக்கு எந்த பயமும் இல்லை. මගේ තාත්තා කඩුව ඉස්සුවත් හරි. என் தகப்பன் பட்டயத்தை ඒ தூக்கினான். අන්තිම මොහොතක அந்த கடைசி நேரத்தில் මගේ දෙවියන් වහන්සේ என் தேவன் ඒක සපයයි. அதை சந்திப்பார். අද රාත්‍රියේ ඇදහිලා අවශ්‍යයි. இந்த இரவு அந்த விசுவாசம் தேவை. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் අන්තිම මොහොතක ඉන්න ඔබට கடைசி நொடியில இருக்கிற ඔබ நீங்க හිතන්න එපා. நீங்க நினைக்காதீங்க දැන් රෑ වුණා. இப்ப இரவாயிட்டு ආස්කම් වෙන්නේ නැහැ කියලා. அற்புதம் நடக்காது. මගේ දෙවියන් වහන්සේ என் தேவன் මැද රාත්‍රියේ පවා දොරවල් විවෘත කරයි. நடு ராத்திரியிலே கூட கதவுகளை திறப்பார். ඕ ඉරගෙවල් විවෘත කරයි. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும். මගේ දෙවියන් වහන්සේ என் தேவன் උන්වහන්සේ රාත්‍රී වැඩ කරන දෙවියන් වහන්සේ அவர் இரவிலே வேலை செய்கிற தேவன். පියා කඩුව ඉස්සුවා. தகப்பன் பட்டயத்தை தூக்கினார். 13 වෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා. 13ஆம் வசனம் දෙවියන් சொல்கிறது. වහන්සේ නතර කළා. தேவன் அதை නතර நிறுத்தினார். කළා. நிறுத்தினார். 13 වෙනි වචනේ 13ஆம் வசனத்திலே ආබ්‍රහම් ඇරිලා බැලුවා. ஆபிரகாம் திரும்பி பார்த்தான். ඇස්සොස්වා බැලුවා. கண்ணை ஏறெடுத்து අද பார்த்தான். රාත්‍රියේ ඇස්සොස්වා බලන්න. இன்று இரவு கண்களை ஏறெடுத்து ඔබගේ பாருங்கள். අවශ්‍යතාවය ඔබ ළඟ එයි. உங்க தேவை உங்க அருகிலே வரும். ඔබ සොයලා යන්න අවශ්‍ය நீங்க නැහැ. தேடி போக தேவையில்லை. කඳු මුදුනට மலை உச்சிக்கு කඳු මුදුනට மலை உச்சிக்கு උන්වහන්සේ බැටළුවා වෙව්වා. அவர் ஆட்டை அனுப்பினார். බැටළුවා වෙව්වා. அவர் ஆட்டை அனுப்பினார். ඔව් දැක්ක කඳු මුදුනේ බැටළුවාව. அவன் கண்டான் மலை உச்சியிலே ஆட்டை. බයිබලේ සඳහන් කරලා දෙනවා. வேதம் சொல்கிறது පුතා වෙනුව ඔහු පූජා කළා. மகனுக்கு பதிலாய் அவன் அதை பலியிட்டான். 14 වචනය 14 வசனம் 14 වචනය 14 වචනය. ඒ ස්ථානයේ ඔහු ජෙගවා ජෛරේ කියලා නම දැබුවා. அந்த இடத்துக்கு யெகோவா ஜைரே என்று பெயரிட்டான். ජෙගවා ජෛරේ කියලා නම දැබුවා. யெகோவா ஜைரே என்று பெயரிட்டான். ඒකේ අර්ථය அதன் அர்த்தம் ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் කන්දදී පර්වතத்திலே සපයා දෙනු ලබන්නේය. அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்வார். දෙවියන් වහන්සේ කොයිද ලබා දෙන්නේ? தேவன் எங்கு போட்டுக் கொள்வார்? කඳු මුදුන් වල. மலை உச்சிகளிலே. කඳු මුදුන් වල. மலை உச்சிகளிலே. ඔබට කියන්න කැමති. நான் உங்களுக்கு சொல்றேன், අද රාත්‍රී இன்று இரவு එන්න ඔබගේ ජීවිතේ தொடர்பு உங்கள் வாழ்க்கையிலே කඳ මුදුනට. மலை உச்சிக்கு කඳ මුදුනට. மலை உச்சிக்கு කවුද வாருங்கள். කඳ මුදුන්? யார் அந்த மலை உச்சி? ඒක තමයි ජීසස්. அவர்தான் ஜீசஸ். ඔබ යේසුස් ගාව ආවම நீங்க இயேசுவினிடத்தில் வந்தால் හැම දෙයක්ම ලැබෙයි. எல்லாம் கிடைக்கும். කඳ මුදුනේ ලැබෙයි. மலை உச்சியிலே கிடைக்கும். ඔබගේ ආත්මික ජීවිතය உங்க ஆவிக்குரிய වැඩි வாழ்க்கை කරන්න. அதிகரியுங்கள். බයිබලය වැඩි කරන්න. வேதத்தை அதிகரியுங்கள். යන වෙලාවේ එන වෙලාවේ போகும் பொழுது வரும் பொழுது ගීතකවල් ගායනා කරන්න. பாடல்களை பாடுங்கள். අන්‍ය භාෂා කතා කරන්න. அந்நிய பாஷை பேசுங்கள். Praise the Lord කියන්න. Praise the Lord சொல்லுங்கள். ආත්මික සිතුවිල්ල එන්න. ஆவிக்குரிய சிந்தனைகள் இருங்கள். ගන්න ඔබ. எடுங்கள் நீங்கள். කඳ මුදුනේ. மலை කඳ உச்சியிலே. මුදුනට. மலை உச்சியிலே. ඔබට කියන්න කැමති. நான் உங்களுக்கு சொல்றேன், යන පාරේ ලැබෙන්නේ. போகும் வழியிலே கிடைக்காது. කඳ මුදුනේ. போங்க உச்சிக்கு අද රාත්‍රී ලැබෙයි. இன்றிரவு මම கிடைக்கும். මේ සභාවට කියන්න කැමති. நான் இந்த சபைக்கு අද சொல்கிறேன், රාත්‍රී இன்று இரவு හැම කෙනාම எல்லாருமே ඔබගේ දන ඇඳ ගාව දැනගන්න. உங்கள் கட்டிலத்திலே முழங்கால் படிடுங்கள். දැනගන්න. முழங்கால் படிடுங்கள். මට දැනගන්න අමාරු. எனக்கு முழங்கால் படிட එහෙනම් கஷ்டம். මම කියන්න කැමති. அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ඔයාට නොවේ මේ දේශනාව. உங்களுக்கு அல்ல இந்த பிரசங்கம். පාස්ත ධනේ කැක්කුමක් තියෙනවා. ஆசை மூட்டு வழி ඔයාට இருக்கிறது. නොවේ මේ දේශනාව. உங்களுக்கு அல்ல இந்த பிரசங்கம். දැනගන්න. முழங்கால் හෙට படிடுங்கள். උදෑසන நாளை காலை අද ඉඳලා කෙලින්ම දැනගන්න. கட்டிலில் இருந்தபடியே முழங்கால் படிடுங்கள். ආස්කම සිදුවෙයි. ஒரு அற்புதம் நடக்கும். යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின்
நாமத்தில் සෙනගට ආශකම ලැබේවා. இந்த ஜனங்களுக்கு அந்த அற்புதம் දේවදාස நடக்கட்டும். වෙන්නා වූ தேவனுடைய நபியே මම நான் මේ වචනේ කිව්වා நான் ස්වාමීනි. இந்த வார்த்தையை சொன்னேன் ඔබ ஆண்டவரே. මාව ලැජ්ජාටපත් කරන්න. நீரனை මාව வெட்கப்படுத்துவதில்லை. ගරු කරන පිණිස. என்னை අද கனப்படுவதில்லை. රාත්‍රියේ ඇඳගාම දැනගන්නවා ඇයිට. இந்த இரவு கட்டிடத்திலே හෙට முழக்கம் උදෑසන දැනගන්නවා ඇයිට. நாளை காலை ඒ ආශකම ලැබේවා. அந்த அற்புதம் நடக்கட்டும். හalleluya. ஹalleluya. කීදෙනෙක් විශ්වාස කරනවද? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? වෙන විනාඩියක් අත්පොත් දීලා. அப்படி நான் ஒரு நிமிஷம் கரங்களை උන්වහන්සේ தட்டி ප්‍රශංසා කරමු. அவரை துதிப்போமாக. රාග ශකරාබා. Hallelujah. ඊගෝ ශකරාදාලාරියා. තීරණවල් ගන්න. தீர்மானங்களை எடுங்க. තීරණවල් ගන්න. தீர்மானங்களை எடுங்க. අන්දෝරේ මම යන්නවා. மலை உச்சிக்கு நான் போக යන්න போகிறேன். තව. இன்னும் போங்கள். ඔයා යනකම් ප්‍රශ්න. நீங்க போகும் வரைக்கும் යන්න. பிரச்சனை. போங்கள். තාත්තනාවේ යන්න. தகப்பு நேரத்தில் செல்லுங்கள். අකීකරු පුත්‍රයා. கெட்ட குமாரன் ඔයා ගඳ ගන්නවා. நீ நாட்டம் அடிக்கிறாய். ඔයා මොකුත් නැහැ. உன்னிடத்தில் යන්න. ஒன்றுமில்லை. போ. යන්න. போ. කන්ද මුදුනේ. மலை உச்சிக்கு සියල්ල බලාගන්නේ. எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். මේ දවස් සති දෙක තුන මේ ධන ගාන ගැන කතා කළා. இந்த 2-3 கிழமையும் முழங்கால் படிவிடுவதை குறித்து பேசினேன். ඒක ආත්මෙන් එළිද කවුවක්. அது ஆவிக்குரிய வெளிப்பாடு. ඒක ඇඳේ වාඩි වෙලා නිදාගෙන යාක්ෂාව අත්හැරලා ධන ගානට පටන්. காற்றிலிருந்து அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஜெபிப்பதை விட அதை விட்டு இறங்கி வந்து முழங்கால் படியிட பழகுங்க. අනිසේක අක්කුමක් තියනවා පාස්ටර්. பாஸ்டர் எனக்கு ஒரு மூட்டு வலி இருக்கிறது. මම පෙරේදා මම YouTube එකේ පොඩි ෂෝට් වීඩියෝවක් දැක්කා. நான் நேற்று தினத்துக்கு முந்தின தினம் யூடியூப்ல ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தேன். එක මිනිහෙක් වීල් චෙයාර් එකේ තල්ලු කරන ගියා. ஒரு மனிதனை வீல் சேர்ல தள்ளி கொண்டு போறாங்க. සෙනගත් එතන හිටියා. ஜனங்களும் அங்க இருந்தாங்க. හිටපුවාම කැලෑවෙන් සිංහෙක් ආවනේ. சடிதியாய் காட்டில இருந்து ஒரு சிங்கம் ஓடி வந்தது. ඔක්කොම දිව්වා. எல்லாம் ஓடினாங்க. වීල් චෙයාර් එකේ ඉන්න එකා. அந்த வீல் சேர்ல இருக்கிறவன் ඌත් නැගිට්ටා. அவனும் இருந்தான். ඌත් දිව්වා. அவனும் ஓடினான். ඔව්. ஆமா. දුවන්න බෑ කියන ඇයට මම සිංහෙක් වෙවන්න උඹලා ගෙදරට. ஓடவே முடியாது என்று சொன்னா நான் அனுப்புறேன் உங்க வீட்டுக்கு ஒரு சிங்கத்தை. ඕන දෙයක් කරන්න පුළුවන්. எதையும் செய்யலாம். ධනකාල බලන්න. முழங்கால் பிடித்து பாருங்கள். වෙනසක් සිදු වෙයි. ஒரு மாற்றம் நடக்கும். මාංශ බලාගෙන. அவர் பார்த்துக் கொள்வார். ඔබට අවශ්‍ය හැම දෙයක්ම உங்களுக்கு தேவைப்படுகிற எல்லாமே කඳු මුදුනේ තමයි ලැබෙන්නේ. மலை உச்சியிலே தான் கிடைக்கும். මුදුනට යන්න. உச்சிக்கு செல்லுங்கள். දෙවියන්ස මෝසෙස්ට කිව්වා தேவன் மோசேக்கு சொன்னார், ඔයා මාව දකින්න ඕනද? என்னை காணணுமா? එහෙනම් කඳු මුදුනට එන්න. அப்படி என்றால் வா மலை உச்சிக்கு. ඇවිදින්න. එකපාරට කඳු මුදුනට යන්න බෑ. ஒரே தடியா மலை உச்சிக்கு போக முடியாது. කතා කරන අන්‍ය භාෂාව. அந்நிய பாஷையில பேசுங்க. ගීතිකා ගායනා කරන්න. பாடல்களை பாடுங்க. praise the lord කියන්න. hallelujah කියන්න. praise the lord hallelujah சொல்லுங்க. ඒ ඔක්කොම එක දවසෙම ඔබ ගෙනියයි. அவை எல்லாமே ஒரு நாளிலேயே உங்களை கொண்டு செல்லும். ආමේන්. ஆமென். අවශ්‍යතාවෙන් කවුද ඉන්නවා මෙතන? யாரோ ஒருத்தர் ஒரு தேவையோடு இருக்கீங்க. chance නෑ ඔයාලට ලැබෙන්න නම්. உங்களுக்கு கிடைக்கனா எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. දෙවියන් වහන්සේ තමයි යමක් කරන්න ඕනේ. தேவன் தான் செய்வதென்றால் ஏதாவது செய்ய வேண்டும். God cry. தேவன் செய்வார். ආමේන්. ஆமென். දෙක இரண்டாவது காரியம், රෝගවල් සුවේ. வியாதிகள் சுகமாகும். ඔබගේ අවශ්‍යතාව සපය. உங்கள் தேவை சந்திக்கப்படும். යම් කිසි ලෙඩකින් ඉන්නවා. ஏதாவது ஒரு வியாதியோடு இருக்கீங்களா? කිදෙනෙක් විශ්වාස කරන දැන් මම සනීප වෙයි කියලා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இப்ப இந்த நேரத்துல நான் சுகமாவேன்னு? උන්වහන්සේගේ වචනේ වල උන්වහන්සේ සුව කරයි. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். බයිබලයේ මතයෝ 8 වෙනි පරිච්ඡේදය 1-2 සඳහන් කරලා තියෙනවා. வேதத்திலே மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. විශාල සෙනඟක් කන්ද උඩට ගියා. மலை உச்சிக்கு திரளான ஜனங்கள் சென்றார்கள். යේසුස් වහන්සේ යන මොහොතේ විශාල සෙනඟක් කන්ද උඩට ගියා. இயேசு கிறிஸ்து போகும் பொழுது திரளான ஜனக்கூட்டம் இயேசுவின் பின்தொடர்ந்து சென்றார். විශාල සෙනඟක් ගියා. திரளான ஜனக்கூட்டம். හැබැයි මේ වචනේ සඳහන් කරලා තියෙනවා ஆனா இந்த வார்த்தை சொல்கிறது කන්නේ බයින වෙලාවේ විශාල සෙනඟක් ආවා කියලා. அவர் மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது திரளான ஜனங்கள் அவர் வந்தார்கள் என்று. එහෙනම් කන්ද උඩට උන්වහන්සේ යන මොහොතේ සෙනඟක් ගියා. அப்படி என்றால் மலை உச்சிக்கு அவர் செல்லும் பொழுதும் ஒரு ஜனக்கூட்டம் சென்றது. විශාල සෙනඟක් ගියා.
பெரிதான ஜனக்கூட்டம் சென்றது. නමුත් එතන එක මනුෂ්‍යෙක් හිටියා කුෂ්ඨ රෝගියෙක්. ஆனால் அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்தான், குஷ்டரோகி. දෙවෙනි වචනේ 2ஆம் வசனத்துல කුෂ්ඨ රෝගියෙක් හිටියා. ஒரு குஷ்டரோகி இருந்தான். මේ කෙනාම ඇවිදින මොහොතේ எல்லோரும் நடந்து போகும்போது ඔහුට ඇවිදින්න බෑ. அவனுக்கு நடக்க முடியாது. ඔහුගේ ඇඟිලි ඔක්කොම නැති වෙලා ගිහිල්ලා. அவனுடைய விரல்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. කකුල ඇඟිලිත් නැහැ. கால்களில் விரல்களும் இல்லை. ඔක්කොම මස් ඔක්කොම නරක් වෙලා යයි. எல்லா சதைகளும் கரைந்து போய்விடும். රෝගියෙක්. ஒரு வியாதியஸ்தன். ඒ පමණක් නොවේ. அது மாத்திரமல்ல, උට සෙනග ගාව යන්න බෑ. அவனுக்கு ஜனக்கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போக උට முடியாது. ප්‍රශ්න දෙකක් තියෙනවා. அவனுக்கு 2 பிரச்சனை இருக்கு. එකක් රෝගයක්. ஒண்ணு அவனுக்கு இருக்கிற வியாதி, දෙක තනිකම. 2வது தனிமை. අද මෙතන ඒ වගේ කට්ටිය ඉන්නවා. இந்த இடத்துல கூட அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். සමහර අයට දෙකම තියෙනවා. சிலருக்கு இந்த 2ம் இருக்கிறது. සමහර අයට තනිකම තියෙනවා. சிலருக்கு தனிமை இருக்கிறது. තනිකම ගැන මට උගා හොඳටම දන්නවා. தனிமை என்றால் எனக்கு நல்லாவே தெரியும். මම කොහොමත් මගේ ප්‍රශ්නවල් මම කාටවත් කියන්නේ නැහැ. எப்படியும் என் பிரச்சனைகளை நான் யாருக்குமே சொல்வதில்லை. මම තනියෙන් ෆේස් කරන්න පුරුදු වෙලා තියෙනවා. அது எந்த பிரச்சனையாகட்டும் தனிமையா முக கொடுக்க பழகியிருக்கேன். මම දැන් තනිකමට උගා කැමති වෙලා තියෙනවා. இப்ப தனிமைக்கு நான் ரொம்ப விரும்புறேன். ඇයි කිව්වත් උන්වහන්සේගේ අභිමුඛය මට හොඳටම තේරෙන්න පටන් ගත්තා. ஏனென்றா அவருடைய பிரசன்னத்தை நான் அதிகமாய் உணர ஆரம்பித்தேன். සමහරට අපිට 100 දෙනෙක් ඉන්නවා. சில நேரங்கள் நமக்கு 100 பேர் இருப்பாங்க. නමුත් අපේ ජීවිත තනිකම තියෙයි. ஆனாலும் நமக்குன்னு தனிமை வாழ்க்கை නමුත් இருக்கும். උන්වහන්සේ ඉන්නවනම් ஆனா அவர் இருப்பார் என்றால் ඒ තනිකම නැති වෙයි. அந்த தனிமை கூட இல்லாம අද போய்விடும். ජීවිතේ තනියෙන් ප්‍රශ්නෙන් ඉන්නව අය මෙතන ඉන්නවා. இன்று கூட தனிமையாய் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் இங்கு இருக்கிறார்கள். ඒ කන්ද උඩ ඔක්කොම ආස්කම් ලබා ගත්තා, සුවේ ලබා ගත්තා. அந்த மலை உச்சியிலே எல்லோரும் சுகத்தையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். නමුත් මේ මනුෂ්‍යයන් විතර සුවයක් නැහැ. ஆனா இந்த மனிதனுக்கோ ஒரு சுகம் இல்லை. ඔහු දැනගත්තා. அவன் அறிந்து கொண்டான். යේසුස් කන්ද උඩට ගියානේ. இயேசு கிறிஸ்து மலை உச்சிக்கு போனாரே, අනිවාර්යෙන් පල්ලයට එන්න. நிச்சயம் அவர் கீழே இறங்குவார். ගාව ඇදෙන්නක් තිබුණා. அவனிடத்தில் ஒரு விசுவாசம் இருந்தது. උන්වහන්සේත් එක්ක කතා කරමු. நான் அவரோடு பேசுவேன், උන්වහන්සේ මාව සුව කරා. அவர் எனக்கு சுகமாக்குவார். අද රාත්‍රියේ ඔබ තනිකම ඉන්න පුළුවන්. இன்று இரவு கூட நீங்கள் தனிமையா இருக்கலாம். උන්වහන්සේ පල්ලයට ආවා. அவர் கீழே வந்தார். පල්ලයට එන මොහොතේ දෙවෙනි වචනේ වහනවා. அவர் கீழே வந்ததும் 2வது வசனத்தில் அவன் கேட்கிறான், උන්වහන්සේව වැඳගත්තා. அவரை ஒரு குஷ்டரோகி அவரை பணிந்து கொண்டான். වැඳගත්තා. பணிந்து கொண்டான். උන්වහන්සේ නමස්කාර කළා. அவன் அவரை நமஸ்கரித்தான். ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ආස්කම් සිදු වේ. அற்புதம் நடக்கும். දෙවියන් වහන්සේ නැතුව ආස්කම් සිදු වෙන්නේ. தேவன் இல்லாமல் அற்புதமே இல்லை. උන්වහන්සේ ඇර කිසිම දෙයක් සිදු වෙන්නේ. அவரை அன்றி எதுவுமே நடக்காது. ඔබ උන්වහන්සේ වැඳ ගන්න. நீங்க அவரை பணிந்து ඔව් கொள்ளுங்க. දන ගැව්වා. அவன் முழங்கால் படியிட்டான். උන්වහන්සේ වැඳා. அவனை நமஸ்கரித்தான். වඳින්න. උන්වහන්සේ වදින්න. அவரை நமஸ்கரியுங்கள். මට කිසිම ලෙඩක් නැහැ. எனக்கு எந்த வியாதியும் இல்லை. එක්ක ලෙඩක් අගේ නැහැ. ஒரு வியாதி கூட இல்லை. කිසිම කනසලක් නැහැ. எந்த கவலையும் இல்லை. මගේ මනස හොඳ සමාදානයේ මා සිටින්නේ. என் மனசுல நான் ரொம்ப சமாதானமா ඒකට இருக்கேன். හේතුව அதுக்கு காரணம் මම என்ன? දෙවියන් වහන්සේ වදිනවා. நான் தேவனை நமஸ்கரிக்கிறேன், උන්වහන්සේ සමග සිටිනවා. அவரோடு இருக்கிறேன். ඒක මා වෙනස් කළා. அது என்னை மாற்றுகிறது. අද ඔබට මා කියන්න කැමතියි. இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், අත්ත இன்று අත්ත ගා සමග සිටියත් கொப்பானது மரத்தோடு இருந்தால், கொடியானது செடியோடு இருந்தால், செடியோடு இருந்தால் ඒක පළදරයි. அது கனி கொடுக்கும். අත්ත ගයින් වෙන් වෙලා හිටියා. இந்த கொடியானது செடியை விட்டு பிரிந்திருந்தால் ඒක මැරිලා යයි. அது மரித்து ඒ போய்விடும். වගේ තමයි. அதே போலதான் වේලිලා යයි. காய்ந்து போய்விடும். ඒකේ ගින්දර තමයි දාන්නේ. அது அக்னியிலே தான் போடப்படும். උන්වහන්සේ දෙක ඉන්න ඕනේ. அவரோடு இருங்கள். ඔව් දැනගත්තා. அவன் அறிந்து கொண்டான், උන්වහන්සේ වැන්දත් நான் அவரை நமஸ்கரித்தாள் මට සියල්ල අගයයි කියලා. எனக்கு ඔව් சகலம் වැන්දලා ඇව්වා ස්වාමිනේ. அவன் பணிந்து கொண்டு கேட்டான். දෙවෙනි වචනේ ඔබට කැමති නම් මව සුව කරන්න. அவன் 2வது வசனத்தில் சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். හැම කෙනෙක්ම සුවෙන් ඉන්න උන්වහන්සේට කැමතියි. எல்லோருமே சுகத்தோடு இருப்பது அவர் விரும்புகிறார். තුන්වෙනි වචනේ සඳහන් කළ දෙනවා. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, උන්වහන්සේ කියනවා මට කැමතියි. எனக்கு சித்தம் உண்டு. අද මෙතන ඉන්න හැම කෙනාම සුව වෙන එක කැමතියි. இன்று இந்த இடத்துல இருக்கிற எல்லோருமே சுகமாக அவர் விரும்புகிறார். ඔබ වඳින්න අවශ්‍යයි. நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டும். උන්වහන්සේ දෙක ඉන්න අවශ්‍යයි. அவரோடு இருக்க வேண்டும். උන්වහන්සේ ආස්කම් නැහැ. அவரை அன்றி அற்புதம் இல்லை. ඔය යේසුස් වහන්සේ ළඟ එන මොහොතේ அவன் இயேசு வண்டியில வரும் பொழுது මිනිස්සු කාදර කළා.
மனிதர்கள் பிரச்சனைப்படுத்தினார்கள். ඇයි? ஏன்? කුෂ්ඨරෝගියෙක්, இவன் ஒரு குஷ்டரோகி, ගඳගායි. நாற்றமடிக்கும். ඔවුන් ඈත් වෙලා ඉන්න ඕනේ. அவர்கள் ஒதுங்கிதான் இருக்கணும். නමුත් තෝ අත්තරේ නෑ. ஆனா அவன் விடல, මම උන්වහන්සේ සමග ඉන්නවා. அவனோடு கூட இருப்பான். අතුන් ගාදෙනෙක්ව බලන්න. මනුෂ්‍යයන් නිසා දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙලා යනවා. இன்று அநேகரை பாருங்க, மனுஷனுக்காக தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறாங்க. මනුෂ්‍යයන් නිසා සේවය අත්තරේනවා. மனுஷனுக்காக ஊழியத்தை விட்டான். නෑ. இல்லை இல்லை, ඔව් තීරණයක් ගත්තා. அவன் தீர்மானம் எடுத்தான். මම ඈත් වෙලා හිටියත් මම ලෙඩෙන් ඉන්න වෙන්නේ. நான் தூரமா இருந்தால் நான் வியாதியோடு தான் මම இருக்கணும். සනීප වෙන්න ඕනේ. எனக்கு சுகமாக வேண்டும், මම සනීප වෙන්න ඕනේ. நான் சுகமாக வேண்டும். අද තීරණයක් ගන්න. இன்று தீர்மானத்தை எடுங்கள். ඔව් වැන්දා. அவன் நமஸ்கரித்தான். උන්වහන්සේ කව මට කැමැත්ත තිබෙනවා. அவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, තුන්වෙනි වචන ඔබ පවිත්‍ර වෙන්න. நீ சுத்தமாக, පවිත්‍ර වෙන්න. நீ சுத்தமாக. ඔව් පවිත්‍ර වුණා. அவன் சுத்தமானான், සම්පූර්ණයෙන් පවිත්‍ර වුණා. முழுமையாய் சுத்தமானான். හැබැයි බයිබල දාලා තියෙනවා. ஆனால் வேதம் சொல்லுகிறது, උන්වහන්සේ ඔව් මත අත තැබුවා. தேவன் அவனை தொட்டார். ඔව් පිට අත දිග කොට இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, උන්වහන්සේ ඔව් ස්පර්ශ කළා. தேவன் அவனை தொட்டார். කුෂ්ඨෝග නිසා ඔක්කොම අයින් කළා. குஷ்டரோகி நிமித்தம் எல்லாம் ஒதுங்கி ඔහුගේ போனார்கள். භාර්ය, ඔහුගේ දරුවන්, ඔහුගේ පවුල නෑද හැම කෙනාම அவனுடைய තල්ලු කළා. மனைவி, பிள்ளைகள், குடும்ப உறவுகளே அவனை ஒதுக்கியது. නමුත් මගේ යේසුස් වහන්සේ ஆனால் என் இயேசுவோ මුණ ගඳ ගාගෙන හිටියත් අර எவ்வளவு நாற்றம் அடித்திருந்தால் ඔව් ස්පර්ශ කළා. அவனை அவர் தொட்டார். ඔව් ස්පර්ශ කළා. அவனை ඔව් සෝ වුණාම නොවේ ස්පර්ශ කළේ. அவன் சுகமான பின்பல்ல தொட்டது. උන්වහන්සේ ඉස්සලා අත ගැව්වා. முதலாவது அவர் தொட்டார். අද මම ඔබට කැමති කියන එක දෙයක් කියන කැමති. இன்று நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 10 දෙනෙක් එක්ක ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න එපා. 10 பேரோட வாழ நீங்க பழக வேணாம். උන්වහන්සේත් එක්ක ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න. அவரோடு வாழ பழகுங்கள். ඒක තමයි ඔබගේ ජීවිතේ ලොකු ආශිර්වාදය. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதம். උන්වහන්සේත් එක්ක ජීවත් වුණාම அவரோடு வாழ்ந்தால் ඔබට වෙන කිසිම කෙනෙක් අවශ්‍ය වෙන්නේ නැහැ. உங்களுக்கு வேற யாரும் தேவைப்படாது. උන්වහන්සේ තනිකම ඉවත් කළා. அவன் தனிமையில் உங்களை ஆசீர்வதிப்பார். ඔහුගේ තනිකම ඉවත් කළා. அவன் தனிமையை நீக்கினார். ඔහු සම්පූර්ණ සනිපුණා. அவர் முழுமையாய் சுகமானார். රාත්‍රී තීරයක් ගන්න. இன்றிரவு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். උන්වහන්සේ වදිනවා. நான் அவரை நமஸ்கரிப்பேன். ඔබගේ තනිකම ඉවත් වේ. உங்க தனிமை நீங்கும். ඔබගේ රෝගවල ඉවත් වේ. உங்கள் வியாதிகள் எல்லாம் நீங்கும். මෙතන තියෙන හැම රෝගයක්ම ඉවත් වේ. இந்த இடத்துல இருக்கிற எல்லா வியாதிகளும் මේ சுகமாகும். සතියේ එක්කෙනෙක් පිළිකාවෙන් ආවා. கடந்த கிழமை ஒருவர் புற்றுநோயோடு வந்தார். දෙවියන් වහන්සේව ස්පර්ශ කළා. தேவன் அவரை தொட்டார். ගියේ අඟහරුවාදා ඇවිල්ලා මාව අම්මුණා. கடந்த செவ்வாய் வந்து என்னை சந்தித்தார். දෙවියන් වහන්සේගේ සුවය. தேவனுடைய එයාට சுகம் ලැබුණා කියලා කිව්වා. அவருக்கு கிடைத்ததுன்னு சொன்னார். රාත්‍රී දෙවියන් වහන්සේ එක කරයි. இன்று இரவு அதை தேவன் செய்வார். කියන්න බැරි රෝගෙන් ඉන්නවනම් සනීප වෙයි. சொல்ல முடியாத வியாதிகள் இருந்தால் சுகமாகும். අවසාන ලෙස கடைசியாக අවශ්‍යතාව උන්වහන්සේ අපේනවා. தேவைகளை நான் சந்திப்பேன். ඔබගේ තනිකම සහ රෝගය සුව කරනවා. உங்கள் தனிமையையும் வியாதியையும் நான் சுகமாக்குவேன். ඔබගේ පව් වලට සමාව ලැබේ. உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு අලුත් பெறுவீர்கள். ජීවිතයක් ඔබට ලැබේ. புதிய ஒரு வாழ்க்கை கிடைக்கும். බයිබලේ එක ස්ත්‍රී කෙනෙක් හිටියා යෝවාන් 8 වෙනි පරිච්ඡේදයේ. வேதத்திலே யோவான் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண் இருந்தாள். එයා වෛශ්‍යකම් කරන ස්ත්‍රී කෙනෙක්. அவள் விபச்சாரம் செய்கிற பெண். වෛශ්‍යකම් කරන හැම කෙනාම වැරදි කියන්න බෑ. விபச்சாரம் செய்கிற எல்லாமே தவறென்றல்ல. සමහර අවස්ථාව එනවා ඒගොල්ලන්ගේ ජීවිතේට ඒ වගේ දෙයක් කරන්න. சில தேவைகள், சில சூழ்நிலைகளினாலே அவர்கள் அப்படி செய்கிறார்கள். යම්කිසි මුදල් ප්‍රශ්නයක්, ஏதாவது ஒரு பண பிரச்சனை, යම්කිසි ලොකු කරදරයක්. ஏதோ ஒரு பெரிய போராட்டம். අපි මේ දවස්වල ටීවී වලත් හැමතැනම සෝෂල් මීඩියා දකින්න දෙයක් ඒක තමයි. இந்த நாட்களிலே டிவிலையும் அதே போல சோசியல் மீடியாலும் அப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் காண்கிறோம். වයසදා 15ක දරුවෙක්ට සිදු වුණ දේ 15 வயது ஒரு சிறு பிள்ளைக்கு நடந்த சம்பவம். ආර්ථික ප්‍රශ්නයක්. பொருளாதார பிரச்சனை. අද උගාදෙනගේ ජීවිතේ යම්කිසි පාපයට උන් වැටෙනවා. இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான பாவத்திலே விழுகிறார்கள். ඔවුන්ට එළියට එන්න කැමති. அவர்களுக்கு அதிலிருந்து வெளியே வர விருப்பம், ඔවුන්ට එළියට එන්න බැරුව ඉන්න. ஆனால் வெளிவர முடியாமல் இருக்கிறார்கள். මේ ස්ත්‍රීත් එහෙම තමයි. இந்த ஸ்திரீ கூட அப்படிதான். හැබැයි එයා අතට මව් වුණා. ஆனால் கையிலே அவர் பிடிபட்டாள். එයාව එක්කගෙන යේසුස් වහන්සේ ගාව ගෙනාවා. அவளை இழுத்துக்கொண்டு இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்தார்கள். බයිබලේ තියෙනවා නේද? வேதத்தில் இருக்கிறது. වෛශ්‍යකම් කරපු කෙනාව ගල් ගාලා මරන්න ඕනේ කියලා. விபச்சாரம் செய்கிறவளை கல்லடித்து கொல்ல வேண்டும் என்று.
අයිස් බොන මිනිහව ගල් ගාලා මරන්න ඕනේ. ஐஸ் குடிக்கிற மனுஷனை கல்லடித்துக் கொள்ள வேண்டும். ටැබ්ලට් ගාන එක්කනව ගල් ගාලා මරන්න ඕනේ. டேப்லெட் குடிக்கிறவரை கல்லடித்துக் கொள்ள வேண்டும். ඔව් තියෙනවා. ஆமா இருக்கு. වා මොනවාද කියන්නේ? நீர் என்ன சொல்லுகிறீர்? මෙයාව දැන් ගල් ගාන්න ඕනේ. இவர் இப்பொழுது கல்லெறிய வேண்டும். හැම කෙනාම ලෑස්ති. எல்லோரும் ஆயத்தம். ඔබගේ වැරදට ඔබගේ පවුලේ ගල් ගන්නට ඔබගේ නෑදෑ ගල් ගන්න. ඇයි සභාව සෙනගත් ගල් ගන්න ලෑස්තිනේ? உங்க தவறுக்கு உங்கள் குடும்பத்தார் உங்கள் உறவினர்கள் கல்லடிக்க ஆயத்தம். ஏன் சபை ஜனங்கள் கூட கல்லடிக்க ஆயத்தமே. ඔවුන් දිගටම ආගෙන හිටියා. இவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். අපි මොනවාද කරන්න ඕනේ? நாம் என்ன செய்வது? මේ ප්‍රශ්න හැම කෙනාටයි තියෙයි. அந்த கேள்வி எல்லோருக்கும் உரிமை. වැරදි කරන කෙනාව මොනවාද කරන්නේ? தவறு செய்கிறவர்களுக்கு என்ன செய்வது? මෙතන වැරදි කරපු කට්ටිය ඉන්නවා. இந்த இடத்துல தவறு செய்தவர்கள் இருக்கிறார்கள். වැරදි කරපු කට්ටියව අල්ලගත්ත කට්ටියක් ඉන්නවා. தவறு செய்தவர்களை கையும் மெய்யுமாய் பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். ඔවුන් මේක ප්‍රචාර කරනවා. இதை இவர்கள் பிரசித்தப்படுத்துகிறார்கள். හැබැයි මගේ යේසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? ஆனால் இயேசு என்ன சொன்னார்? 8 වෙනි වචන යෝවාන් 8:8 யோவான் 8:7 නුඹලාගේ කවුදරි වැරද්දක් නොකරපු කෙනෙක් ඉන්නවා නම් உங்களில் யாராவது தவறு செய்யாதவர்கள் இருந்தால் ගල් ගාපදේ. கல்லடியுங்கள். මගේ දරුවන්ටත් මම කියන දේ තමයි. என் பிள்ளைகளுக்கு கூட நான் சொல்வது, මම දන්න අයට කියන දේවල් මේක තමයි. நான் அறிந்த தெரிந்தவர்களுக்கும் இதை தான் ඒක වැදගත් ලෙස ඉන්න අයට කියන දේ මේකයි. என்னோடு ஒரு முக்கியத்துவமாய் இருக்கிறவர்களுக்கும் நான் சொல்வது இதுதான். මගේ පවුලේ සහෝදරයන්ටත් මම කියවපු දේ මේකයි. என் குடும்பத்தின் சகோதரர்களுக்கும் நான் சொன்னது இதுதான். උඹලා දැන් බොන්නේ. நீங்கள் இப்ப குடிக்க மாட்டீங்க. උඹලා වෛශාකම් කෙරුවේ නෑ. நீங்கள் விபச்சாரம் செய்யவில்லை. වෙන කෙනෙක් කෙරුවා කියලා வேறொருவர் செய்தார் என்பதற்காக නීති අල්ලගෙන அம்பை எடுத்து නීති අල්ලගෙන சட்டத்தை எடுத்து පිරිසුදුකම කියලා பரிசுத்தத்தை சொல்லி වැරදි පෙන්වන්න එපා. தவறை சுட்டி காட்ட வேணாம். කාටද දන්නේ? யாருக்கு தெரியும் උඹගේ පුතා කරයිද නැද්ද කියලා? உன் மகன் இதை செய்வானா இல்லையா என்று. මම ඒව දැක්කා. நான் இவைகளை கண்டேன். ඒව දැක්කා. இவைகளை கண்டேன். මම සමහර අය මේ චර්ච් එක දන්නවා. நான் ஒரு சிலர் இந்த சர்ச்சிலே தெரியும். සමහර එක කෙරුවම ஒரு சிலர் அதை செய்ததும் අයියෝ මේගොල්ලන් ගලවන්න ඕනේ ආරක්ෂා කරන්න ඕනේ කියලා කියනවා. ஐயோ இவங்களை ரட்சிக்கணும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வார்கள். සමහර අය කරන මොහොතේ ஒரு சிலர் செய்யும் பொழுது මේගොල්ලන් වැරදි කියනවා. இவர்கள் தவறு என்று சொல்வார்கள். දෙපැත්තට ඉන්න අයත් ඉන්නවා. ரெண்டு பக்கம் சாய்கிறவர்கள் இருக்கிறார்கள். වැරදි කියන අයත් ඉන්නවා. தவறு சொல்லுகிறவர்கள் මම இருக்கிறார். කතා කරන මොහොතේ ඔබට අයිනෙන්න ඕනේ. நான் பேசும் பொழுது உங்களுக்கு இது உணரப்பட வேண்டும். ඔබ වැරදි කියලා අනන්න ඕනේ. நீங்க தவறு என்பதை உணர வேண்டும். මාව යේසුස් ප්‍රේම කළේ என்னை இயேசு அன்பு செலுத்தினது පෞකාරක් ලෙස සිටින මොහොතේ. பாவியாய் இருக்கும் பொழுதுதான். අපේ හැම කෙනාව උන්වහන්සේ ප්‍රේම කළේ ගැලුවේ පෞකාරන් ලෙස ඉන්න මොහොතේ උන්වහන්සේ විශාල ප්‍රේමයක් දුන්නා. நாங்கள் எல்லோரும் பாவியாய் இருக்கும் பொழுதுதான் அவர் நம்மை இரட்சித்தார். பெரிய ஒரு அன்பை நமக்கு கொடுத்தார். අපිට විශාල ප්‍රේමය උන්වහන්සේ දුන්නා. நமக்கு பெரிதான ஒரு அன்பை அவர் கொடுத்தார். රෝම පාඨයේ සඳහන් කළ තියෙනවා. ரோமர் 5:8 கூறப்படுகிறது. නමුත් දෙවියන් වහන්සේ අප කෙරේ ඇති තමන් වහන්සේගේ ප්‍රේමය පෙන්වන්නේ අප පෞකාරන්ව සිටියදීම. நாம் අප වෙනුවෙන් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණය දීලා. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். මම කියන්න කැමතියි. நான் சொல்ல விரும்புகிறேன். යම් කිසි වැරද්දක ඔබ ඉන්නවද? ஏதோ ஒரு தவறில் நீங்கள் இருக்கிறீர்களா? මගේ යේසුස් ඔබට ආදරේ. இன்று நம் இயேசு உங்களை நேசிக்கிறார். ඔබේ වැරදි නිසා විනාශ වෙන්න දෙන්නේ උන්වහන්සේ. කාටවත් ගල් ගන්න දෙන්නේ, ලැජ්ජාවට පත් වෙන්න දෙන්නේ. ඔබව නැවත අරවලා දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිත වෙනස් කරයි මේ அந்த රාත්‍රියේ. தவறு நிமித்தம் யாருக்கும் கல்லடிக்க இடம் கொடுக்காமல், அந்த தவறை சுட்டக்காட்ட இடம் கொடுக்காமல் உங்களை ரட்சித்து அந்த தவறிலே இருந்து உங்களை இந்த இரவில் அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ඔබේ පාප නිසා අවුවෙලා ඇති. நீங்கள் அந்த பாவத்தின் நிமித்தம் அகப்பட்டு இருக்கலாம். මේක ගල් ගාලා ඔබව මරණ මොහොතක් වෙන්න පුළුවන්. இது கல்லடித்து உங்களை கொல்லுகிற අන්තිම நேரமா இருக்கலாம். මොහොතක් වෙන්න පුළුවන්. உங்கள் வாழ்க்கை அழிகிற தருவாயா නමුත් இருக்கலாம். මගේ යේසුස් වහන්සේ කියනවා ஆனால் என் இயேசு சொல்லுகிறார், මම නුඹට ආදරේ කියලා. நான் உன்னை நேசிக்கிறேன் මේ என்று. සභාවට මා කියන කැමති. இந்த சபையில இருக்கிறவர்களுக்கு මනුෂ්‍යයන්ට ප්‍රේම කරන්න. மனிதர்களுக்கு அன்பு මනුෂ්‍යයන්ට செலுத்துங்கள். ප්‍රේම කරන්න. மனிதர்களுக்கு அன்பு යේසුස් செலுத்துங்கள். කියනවා இயேசு சொல்லுகிறார், මාවට ආදරේ කියලා.
நான் உன்னை நேசிக்கிறேன். ප්‍රථම ගල් ගන්න. முதலாவது கல்லை எறி. වැරදි කරපු නැති කෙනා. தப்பு செய்யாதவன். මේ church එකේ මෙතන කවුද වැරදි නොකරපු කෙනෙක් ඉන්නවද? இந்த சர்ச்சில் யாராவது தவறே செய்யாதவர்கள் இருக்கிறீர்களா? වැරදි කරපු කෙනාට මා කියන්න කැමති. தவறு செய்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், එතන ඔබ විනිශ්චය කරන්න කිසි කෙනෙකුට අයිතියක් නැහැ. இந்த இடத்துல உங்களை நியாயத்திற்க யாருக்கும் உரிமை இல்லை. කවුරුත් ඔබට විරුද්ධ වෙන්නේ නැහැ. யாருமே அவர்களை எதிர்ப்பதில்லை. ஏன்? ඔබ යේසුස් වහන්සේ වෙත ඇවිල්ලා ඉන්නවා. நீங்க வந்திருப்பது இயேசுவின் இடத்திலே. අද මේ රාත්‍රී இன்றைய தினவிலே ඔබ කැඳවනවා. நான் உங்களை அழைக்கிறேன். එන්න. வாருங்கள் යේසුස් වෙත. இயேசுவின் இடத்திலே. ඕන පව්කාරයෙක්ව ගලවන්නා වූ තැනට ඒක යේසුස් වහන්සේගේ සුද්ධ වූ පාමුල. இந்த ஒரு பாவியை ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு தேவன் அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ආබ්‍රහම් කඳු මුදුනට ගියා. ஆபிரகாம் மலையுச்சிக்கு சென்றான். ඔය කුෂ්ඨරෝගී මනුෂ්‍යයා යේසුස් වහන්සේ වැඳා. குஷ்டரோகி மனிதன் இயேசுவை நமஸ்கரித்தான். අර ස්ත්‍රී දැන් සිටින්නේ යේසුස් වහන්සේ වෙත. இப்பொழுது அந்த ஸ்திரீ இருப்பது இயேசுவின் ඔබ அண்டையிலே. උන්වහන්සේ වෙත ආවා. நீங்கள் அவரிடத்திலே வந்தால் කිසි කෙනෙක්ට බෑ ඊට පස්සේ ඇඟිලි දික් කරන්න. இனிமே விரல் நீட்ட ஒருவரால் முடியாது. යෝවාන් 8:10 සඳහන් කළ දෙනවා. ரோமர் 8:10 சொல்லுகிறது, යේසුස් වහන්සේ இயேசு උස්සලා බල්ලා ආනවා. அவர் நிமிர்ந்து கேட்கிறார், ස්ත්‍රිය ஸ்திரியே, ඔබට කවුරුත් වැරදි පෙන්වුවේ නැද්ද? உன்னை யாரும் தவறு කවුරුත් ඔබ சுட்டிக்காட்டவில்லையோ? විනිශ්චය කෙරුවේ නැද්ද? யார் உனக்கு கல்லறியவில்லையோ? කවුරුත් ඔබ ගල් ගැහුවේ නැද්ද? யார் உன்னை கல்லறியவில்லையோ? කොහමද ගල් ගන්නෙ? எப்படி கல் அடிப்பது? යේසුස් වහන්සේ ළඟ ඉන්නවා නම් இயேசுவின் இடத்திலே ඔබ இருப்பார்கள். යේසුස් වහන්සේ ළඟ ඉන්නවා නම් කිසිම කෙනෙක් ගල් ගන්න බෑ. කිසි කෙනෙක්ට ඔබ වැරදි පෙන්වන්න බෑ. කිසි කෙනෙක්ට බෑ ලැජ්ජාවට පත් කරන්න. நீங்கள் இயேசுவின் இடத்திலே இருக்கும் பொழுது எவனும் கல்லறிய முடியாது, எவனும் சுட்டிக்காட்ட முடியாது, எவனுக்கும் உங்களை வெட்கப்படுத்த முடியாது. මෙතන යම් කිසි වැරදක් කරන කෙනෙක් ඉන්නවද? இந்த இடத்துல ஏதாவது தவறு செய்கிறவர் இருக்கிறீர்களா? ටැබ්ලට් එක පාවිච්චි කරන කෙනෙක් ඉන්නවද? இப்படி அந்த டேப்லெட்டை යම් பார்க்கிறீர்களா? කිසි වැරදක් එලෙන්න බැරි කෙනෙක් ඉන්නවද? ஒரு தவறை விட முடியாமல் யாராவது එන්න இருக்கிறீர்களா? යේසුස් වෙත. வாருங்கள் இயேசுவின் அண்டையிலே. බයිබලයේ සඳහන් කළ තියෙනවා. வேதம் சொல்லுகிறது 11 වෙනි වචනේ 12ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலே 11 වෙනි වචනේ 11ஆம் வசனத்திலே ඒකට ඇය කිව්වා නෑ ස්වාමිනේ කිසිම කෙනෙක් නෑ. அந்த வேளையிலே அவள் கூறினாள், இல்லை ஆண்டவரே என்று. මාව කවුරුත් විනිශ්චය කළේ නෑ. என்னை யாரும் මට நியாயத்திற்கவில்லை. විරුද්ධව කවුරුත් නෑ. எனக்கு எதிராக யாரும் இல்லை. මට කවුරුත් ගල් ගෑවේ யாருமே නෑ. கல்லடிக்கவில்லை. මක්නිසාද මම ඔබ ළඟ ඉන්නවා. இயேசுவே, நான் உம்மண்டையில இருக்கிறேன். මම ඔබ ළඟ ඉන්නවා. நான் உம்மண்டையில இருக்கிறேன். එවිට යේසුස් වහන්සේ ඇයට කිව්වා அந்த வேளையிலே இயேசு சொன்னார், මමත් ඔයා විනිශ්චය කරන්නේ நான் නෑ. உன்னை මම ඔයා நியாயத்திற்கவில்லை. වැරදි කියන්නේ நான் நீ தவறு தவறுன்னு ඔබ சொல்வதில்லை. ළඟ ඉන්න කෙනා ඔබ වැරදි කියලා කියන්න පුළුවන්. උංග අරගෙන- නමුත් මාවත් ඔබවත් වැරදි පෙන්වන්න නැති අපේ වැරද උසලනව කෙනෙක් ඉන්නවා නම් ඒක යේසුස් වහන්සේ පමණයි. அது உங்க அருகில் இருக்கிறவங்களை தவறு காட்டலாம், ஆனால் நீங்கள் தவறை காட்டாமல் எங்கள் தவறை மறைக்கிற ஒருவர் என்றால் அவர் தேவன் மாத்திரமே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே. අවසාන ලෙස கடைசியாக යේසුස් වහන්සේ ඇයට කිව්වා இயேசு அவருக்கு சொன்னார், මින්මතු இனிமேல் හෝරබා ශක්කලා බාරයා තවත් පව් නොකරන්න. இனி பாவம் ඊට செய்யாதே. පස්සේ වැරදි කරන්න එපා. நீ தவறு செய்யாது இனிமேல். ඊට පස්සේ වැරදි කරන්න එපා. ඉනිමේල් තවරු ඇයි செய்யாது. උන්වහන්සේ කිව්වේ? ஏன் அவர் சொன்னார்? උන්වහන්සේ ගාව ආවම அவர் அண்டையிலே வந்ததும் ඊට පස්සේ වැරදි සිදු වෙන්නේ නැහැ. இனிமேல் தவறு நடக்காது. බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, ඊට පස්සේ කවදාවත් ඒ ස්ත්‍රිය ඒ වැරදි ඇල්ලුවේ නැහැ. அதன் பின்பு அந்த தவறை ஒரு நாளும் அந்த பெண் தொடவில்லை. අද රාත්‍රියෙන් පස්සේ ඔබගේ වැරදිවල් ඉවත් වෙලා යයි. இந்த நாள் முதல் உங்கள் தவறுகள் எல்லாம் நீங்கி போய்விடும். ඔබගේ පව් නැති වෙලා යයි. உங்க பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். යේසුස් වහන්සේ වෙනස් කරයි. என் இயேசு අද மாற்றுவார். රාත්‍රියෙන් වහන්සේ වෙනස් කරයි. இன்று இரவு அவர் மாற்றுவார். ඔබගේ අවශ්‍යතා සපයයි. உங்கள் தேவையை சந்திப்பார். ඔබගේ තනිකම ඉවත් කළා සුව කරයි. உங்கள் தனிமையை நீக்கி சுகமாக்குவார். ඔබ පිරිසුදු ජීවිතයක් ජීවත් වෙන තබයි. உங்களை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ හැම வைப்பார். කෙනා ඉදිරියේ ගෞරවවත් ජීවිතයක් ජීවත් වෙන තබයි. எல்லோருக்கும் முன்பதாக உங்களை ஒரு கனமுள்ள வாழ்க்கை வாழ வைப்பார். ඒක රාසක් කියනවා. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். යේසුස් වහන්සේ මලුන් නැගිට්ටම இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததும் උන්වහන්සේ දැක්කේ ගෝලයන් නොවේ. அவரை கண்டது சீசர்கள் அல்ல. උන්වහන්සේ දැක්කේ යේසුස්ගේ අම්මා නොවේ. அவரை இயேசுவின் தாயும் காணவில்லை. උන්වහන්සේව දැක්කේ අර පව් කරන ස්ත්‍රිය තමයි. அவரை கண்டது அந்த பாவியா இருந்த அந்த ஸ்திரீ ආ தான். පව් කරපු ස්ත්‍රිය அந்த තමයි. பாவம் செய்த ஸ்திரீ ඔබ தான். කවුද වැරදි කියනවාද ඒ කෙනා ඉදිරියේ සිටි.
நீங்கள் யார் தவறு சொல்லுகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு முன்பதாக முன்னால் இருப்பார். දෙවියන් වහන්සේ ඔබ ඉස්සරහා තබයි. தேவன் உங்களை முன்னால் දෙවියන් வைப்பார். වහන්සේ ඉස්සරලා උන්වහන්සේගේ මහිමය ඔබට පෙන්වයි. தேவன் தன்னுடைய மகிமையை முதலாவதாய் உங்களுக்கு காண்பிப்பார். අද සිට ඔබගේ ජීවිත වෙනස් වෙයි. இன்று முதல் உங்கள் வாழ்க்கை ඔබගේ மாறும். ගතිගුණ වෙනස් වෙයි. உங்கள் பழக்க வழக்கங்கள் மாறும். ඔබ ආශිර්වාද කරනවා. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். මේ ආශිර්වාද තුනම ඔබට ලැබේවා இந்த කියලා. 3 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக නැගිට ආරක්ෂා කරමු. நாம் எழுந்து ஜெபிக்கலாம். දෑත් දෙක ඔසවන්න, රෙන්ඩ කයිගුල ඇති කොළඟල්. අතිසුද්ධ වූ ජීවමාන මගේ දෙවි පියාණේ. විශාල කඳුලෙන් අවශ්‍යතාවෙන් දැන් මේක අනිවාර්යෙන් මට ඕනනේ. මේක නැත්තම් මම කොහමද කියනව තත්වෙන් ඉන්නව අයට අද ඔබගේ වචනය බලවන්ත ලෙස ආවා. මොන පුදුමතරම් වචනද. කඩෝසල මරන්න මොහොතේ පවා මගේ තාත්තා කියපු දේ ඉෂ්ට වෙයි. උන්වහන්සේ බැටළුව බලාගනි. එයදී ලාස්කම් කළ වගේ මෙයාගේ අවශ්‍යතාවයල් ලැබේවා. இவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டும். மேகே ரோகவல் இவாத் வி தனிக்கம இவாத் தேவா. தனிமை நீங்கி வியாதிகள் நீங்கட்டும். එවගේම යම් කිසි වැරද්දක් කරලා මිනිස්සු මාව කොන් කරනවනේ, පවුලේ කොන් කරනවනේ කියලා වැටලා ඉන්න පුළුවන් නෑ. උන්වහන්සේ නැවත උසස් කරලා ඔබව තනියෙන් කෙලි උසස් කරලා උන්වහන්සේගේ මහිමේ පෙන්වයි කියලා ඔබ කතා කළා. වැරදි කරන හැම කෙනාම අද රාත්‍රී ඔබ වෙතන මොහොතේ ඒක සම්පූර්ණ අත්හැරලා ආශිර්වාද වෙන්න මේ සභාව ආශිර්වාද කරා. මේ ආශිර්වාද තුන මෙයට ලැබේවා. යේසුස් වහන්සේගේ බලවද නාමයෙන්. ආමේන්. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவிய அந்யோன்யம், தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு අපේ පිය උදේවනාස්ගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව, සුද්ධාත්මා සහභාගීකම දේව ආශිර්වාද ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාවලට ඔබ සම්පෑවතේවා. සභාව ශබ්ද කියන